கிராமத்துல நல்ல மழைக்கு அப்புறமா வெயில் வந்திருக்கு. மூழ்சந்தும் பிரதீப்பும் அவங்க வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. முன்னாடி அதே வெந்து போன உருளைக்கிழங்கும் அப்புறம் அதே பருப்பு கொழுக்கட்டையும் இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு சுவையும் இல்லாம வெறுமையா இருக்கு. எப்பா தினமும் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு உப்பில்லாத பருப்பை சாப்பிட்டு எனக்கு வெறுப்பா இருக்குப்பா. இன்னைக்கு மட்டும் நான் புதுசா சாப்பிடலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏப்பா நீ மட்டும் தனியாள் இல்ல, இந்த கிராமத்துல உனக்கு என்னதான் கிடைக்கும்? அதே பருப்பு, அதே ஆறிப்போன சாதம், அதே பழைய சாதம். ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மொத்த ருசியை இழந்துட்டா போல தோணுதையா. எனக்கு இது கூட ஞாபகம் இல்லை கடைசியா நான் எப்போ காரசாரமா சாப்பிட்டேன்னு. அவங்க ரொம்ப சோகத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரியவர் ரொம்ப பசியோட வாடின முகத்தோட கிராமத்து மத்தியில உட்கார்ந்துருந்தாரு. மூழ்சந்தும் பிரதீப்பும் அங்க வந்தாங்க. அவங்க அந்த பெரியவர்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. அவரு கிராமத்தோட நிலைமைய பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சாரு. வயிற்றுல இருக்கிற எரிச்சல் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியல. வீட்டுல என் பொண்டாட்டி கொஞ்சம் கூட மசாலா இல்லாத கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்தா. கொழுக்கட்டை நல்லதா இருக்கு, ஆனா தினமும் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்போ அந்த கொழுக்கட்டையை பார்த்தாலே ரொம்ப வெறுப்பா இருக்கு. உண்மை இதுதான், நம்ம வீட்டுல அந்த பழைய கொழுக்கட்டையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய கற்பனையும் செத்து போச்சேன்னு ஏன் எதையும் வித்தியாசமா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாம கவலையா இருக்கிறோம் போல இருக்குதே. கொழுக்கட்டைன்னா கொழுக்கட்டை தான், ஆனா அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும்ல. நமக்கு வித்தியாசமா ஏதாவது வேணும். ஏதாவது ஒண்ணு நம்ம ருசியை அப்படியே மாற்றி போடணும். அப்புறம் நம்ம வாழ்றதுக்கு நோக்கத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இதுல என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு. இன்னொரு பக்கம் ஒரு வயசான அம்மா தெரிஞ்சாங்க. அவங்க தலையில வெள்ளை வெளியேன்னு நரைச்ச முடியும், முகத்துல சிரிப்பும் இருந்தது. அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க தான் டுன்டுன் சித்தி. டுன்டுன் சித்தி அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா வாழ்ந்தவங்க. அவங்க வயசானவங்கன்னு பேருக்கு தான் சொல்லிக்கிறாங்க, ஆனா இப்பவும் அவங்க இளமையா தான் இருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருந்தாங்க, பூக்களோட பேசிட்டு இருந்தாங்க. நீங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, பாருங்க என்னமா பூத்து குலுங்குறீங்கன்னு. சரி, இன்னைக்கு சமையல் அறையில புதுசா மாயம் ஏதாவது பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு புதுமையான நாளா இருக்கணும். டுன்டுன் சித்தி அந்த பூக்களை மெதுவா தடவி விட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கிருந்து அவங்க போயிட்டாங்க. சித்தி அவங்களோட வாசலுக்கு வந்தாங்க. அங்க ஏற்கனவே சுட சுட தந்தூர் பண்றதுக்கு எல்லா பொருட்களும் தயாரா இருந்தது. அவங்க கையால அரிசி மாவை பிணைய ஆரம்பிச்சாங்க. அவங்க அதை சின்ன சின்ன உருண்டையா ரொட்டி தரட்டினாங்க. அப்புறம் அதுல அவங்க கடலை பேஸ்ட நிரப்பினாங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவங்க அந்த கொழுக்கட்டைய சுட சுட தந்தூர்ல போட்டாங்க. சாதாரண கொழுக்கட்டைய எல்லாரும் செய்யறாங்க, ஆனா அது வெறும் வயிற்ற நிறைக்கிறதுக்காக தான். இன்னைக்கு இதுக்கு டுன்டுன் ஸ்டைல்ல நான் காரத்தை சேர்க்க போறேன். நெருப்பும் மசாலாவும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா புது சுவை பிறப்பெடுக்கும். அவங்க தந்தூர்ல செஞ்ச கொழுக்கட்டையை வெளியே எடுத்தாங்க. அப்புறம் அதை ஓப்பனா பிளேட்ல எடுத்து வச்சாங்க. மறுபக்கம் மூழ்சந்த், பிரதீப், ஊர் பெரியவர் டுன்டுன் வீட்டை தாண்டி போனாங்க. அவங்களுக்கு ஒரு வாசனை வந்ததும் அவங்க அப்படியே நின்னுட்டாங்க. அப்புறம் யாருக்கும் தெரியாம டுன்டுன் சித்தி வீட்டை எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன மாயமான வாசனை? இந்த மாதிரி வாசனையை என் வாழ்க்கையில முகந்ததே கிடையாது. இது ஏதோ ராஜ விருந்து போல தெரியுது. இது அந்த சித்தியோட வீட்ல இருந்து வருது. அவங்க வீட்ல ஏதாவது இன்னைக்கு பண்டிகையா? ஏதோ வித்தியாசமா இருக்கே. வாங்க வாங்க, யாருக்கும் தெரியாம பாப்போம். எனக்கு பசியில பயக்கமே வந்துடும் போல இருக்கு. அப்புறம் இந்த வாசனை என்ன இழுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாருமே டுன்டுன் சித்தி வீட்டுக்கு போனாங்க. சித்தி அவங்க சமையலை செஞ்சு முடிச்சாங்க. அப்புறம் அவங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க. அப்பதான் மூழ்சந்த், பெரியவர், பிரதீப் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அட வாங்க வாங்க. சித்தி, அதாவது நாங்க இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தோம், ஆனா இந்த வாசனை எங்களை தடுத்து நிறுத்திடுச்சு. எங்களாலேயே தடுத்து நிறுத்த முடியல. சித்தி, ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நாங்க தினமும் சாப்பிட்ற சாதாரண கொழுக்கட்டை மாதிரி தெரியலையே. இதோட வாசனை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சித்தி சந்தோஷத்தோட எழுந்து நின்னாங்க. முதல்ல பெரியவருக்கு ஃப்ரெஷ்ஷான தந்தூரி கொழுக்கட்டையை கொடுத்தாங்க. கொஞ்சம் சங்கடத்தோட பெரியவர் ஒரு கொழுக்கட்டை எடுத்தாரு. அதை சாப்பிட்ட உடனேயே அவருடைய முகத்துல சந்தோஷம் வந்தது. என்ன இது? இது அற்புதமா மசாலா நிறைஞ்சிருக்கு. என்னன்னு சொல்றது? இது என் தொண்டைய கூட குத்தல, ஆனா சுவையா இருக்கு.
இததான் சொல்லுவாங்க துந்துன் சித்தியோட ஸ்பெஷல் தந்தூரி கொழுக்கட்டை. சாதாரண கொழுக்கட்டைக்கு நெருப்போட பாசமும் மசாலாவோட துணையும் கிடைக்கும்போது அதோட சுவை தானாவே 10 மடங்கு அதிகமாயிடுது. நீங்களும் என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. மூழ்ச்சந்தும் பிரதீப்பும் ஒவ்வொன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இப்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தி, நீங்க உண்மையிலேயே ஒரு மந்திரவாதி தான். நாங்க தினமும் சாப்பிடுற உணவை நீங்க என்ன மாதிரி மாத்திட்டீங்க. இது நகரத்துல கிடைக்கிற உணவை விட ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டு வாசல்ல கட்டில்ல உட்கார்ந்தாங்க. துந்துன் சித்தி ஒரு பிளேட்ல நிறைய தந்தூரி கொழுக்கட்டையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டே அதை ரொம்ப ஆனந்தமா சாப்பிட்டாங்க. நிஜமா சித்தி, இன்னைக்கு என் மனசும் வயரும் ரொம்ப நிறைஞ்சு போச்சு. வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் சொல்லுவேன் உண்மையான சுவை எதுன்னு. இது நாள் வரைக்கும் நாம சாப்பாட்டுல முழுகிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் நாங்க உண்மையா சாப்பிடுறோம். சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாதான் அதிகமாகும் கண்ணா. இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவை நாம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம் என்ன? சித்தி, இனி கொழுக்கட்டை எதுன்னா உங்க கையால செஞ்ச இந்த கொழுக்கட்டை தான் சொல்லுவோம். மத்ததெல்லாம் உணவு மட்டும்தான். இது அனுபவம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப திருப்தியோட சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூல்சந்த், பிரதீப் அப்புறம் பெரியவர் மறுபடியும் கிராமத்து பஞ்சாயத்து மேடைக்கு வந்தாங்க. அவங்களோட முகம் திருப்தியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் தெரிஞ்சது. 3 பேரும் தந்தூரி கொழுக்கட்டைய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்கள்லாம் அது என்னன்னு கேட்கறதுக்காக கூடி வந்து நின்னாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, இன்னைக்கு நாங்க சாப்பிட்டோம் பாருங்க, அது அப்படியே சொர்க்கம் போல இருந்தது. சித்தி சாதாரண கொழுக்கட்டைய நெருப்புல சமைச்சு தந்தூரி ஆக்கிட்டாங்க. இப்படி நிஜமாவே நடக்குமா? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நாங்க நாளைக்கே போய் சித்தியா பாக்குறோம். நாங்களும் அந்த தந்தூரி கொழுக்கட்டைய சாப்பிடணும். அதோட சுவை எப்படி இருக்குன்னு யாராவது சொல்லுங்களேன்பா. அவங்க சாதாரண கொழுக்கட்டைய தந்தூரியில வச்சு அதுல மசாலாவும் உப்பும் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கொழுக்கட்டை மேஜிக் போல இருந்தது. நிஜமாவா? அப்போ சித்தி இதை வியாபாரமா பண்ணணும். நீங்க அவங்களுக்கு இப்படி செய்ய சொல்லி யோசனையா சொல்லக்கூடாது. ஆமா, கண்டிப்பா இது ஒரு நல்ல யோசனை. வாங்க போய் சித்திக்கு இந்த யோசனையை சொல்லிட்டு வருவோம். பெரியவர், மூல்சந்த் அப்புறம் பிரதீப் திரும்பவும் சித்தி வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் துந்துன் சித்தி கிராமத்துக்கு மத்தியில ஒரு அழகான கடை போட்டிருந்தாங்க. அங்க கிராமத்து ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடி நின்னாங்க. சித்தி எல்லாருக்கும் சுவையான தந்தூரி கொழுக்கட்டையை கொடுத்தாங்க. மக்கள் அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அடேங்கப்பா சித்தி, ரொம்ப அருமையா இருக்கு. இதோட விலை எவ்வளவு? சித்தி அவங்க கிட்ட ஒரு இனிமையான சிரிப்பை கொடுத்தாங்க. இந்த தந்தூரி கொழுக்கட்டை கடைய நான் பணத்துக்காக இல்லப்பா, உங்க எல்லாரோட ஆரோக்கியத்துக்காகவும் சுவைக்காகவும் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து பணம்லாம் வேண்டாம். இது உங்க எல்லாருக்கும் இந்த துந்துன் சித்தி கொடுக்கற அன்பு. எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தந்தூரி கொழுக்கட்டையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. கஸ்டமர்ஸுங்க, ஏழைங்க, பணக்காரங்க இந்த சுவையான உணவை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நம்மளோட இந்த கதை இங்கேயே முடிவடைஞ்சது.